ராணுவ அமைச்சராக பீட் ஹெக்சேத் நியமனம். அமெரிக்காவை முதலில் என்ற கொள்கையில் பீட் ஹெக்சேத் நம்பிக்கை கொண்டவர் என டொனால்டு டிரம்ப் புகழார். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களித்தார் தோனி. தல ஃபார் அ ரீசன் என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட இந்திய தேர்தல் ஆணையம். நாடு முழுவதும் அடுத்த 5 ஆண்டுகளில் 75,000 மருத்துவக் கல்வி இடங்கள் கூடுதலாக உருவாக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. ஹிந்தி மற்றும் பிற இந்திய மொழிகளில் மருத்துவக் கல்வியை பயிற்றுவிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாகவும் பேச்சு. கத்தியால் குத்தப்பட்ட மருத்துவர் பாலாஜியை நலம் விசாரித்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள். மருத்துவர் பாலாஜியிடம் ஜெயக்குமார், சி. விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் நலம் விசாரிப்பு. புற்றுநோய் மருத்துவர் பாலாஜியை மர்ம நபர்கள் பட்டப்பகலில் கத்தியால் குத்திக் கொள்ள சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. கொடுங்குற்றங்களை கூட அச்சமின்றி செய்யலாம் என்ற அளவிற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக வலைப்பதிவு. அறநிலையத்துறை சார்பில் ரூபாய் 190.40 கோடி மதிப்பிலான திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு. ஸ்டாலின். உடன் அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்பு. அதிமுக ஆட்சி காலத்தில் அடிக்கல் நாட்டிய எண்ணற்ற திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பொய்யான மற்றும் நிறைவேற்ற முடியாத திட்டங்களை எல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்துவிட்டு தற்போது திமுக அரசு விழுபிதுங்கி நிற்பதாக விமர்சனம். தமிழ்நாட்டில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு செலுத்த அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 6,000 கொலை, 50,000 கொள்ளை சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்துள்ளது என்றும் குற்றச்சாட்டு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீது வைத்துள்ள பாசம் குறையவில்லை. விஜயின் கோட்பாடு தவறு என்பதால் அதனை மாற்ற சொல்கிறோம் என சீமான் பேட்டி. கோட்பாடுகளை மாற்றுவதும் மாற்றாமல் இருப்பதும் விஜயின் விருப்பம் என்றும் கருத்து. இப்ப நான் அண்ணங்கிறனால செல்லமா கேள்வி கேட்கிறேன். இப்ப நாங்க 2 பேரும் மோதிக்கிறோங்கிறதுனால அவன் கேள்வி கேட்காம இருக்கான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால என்ன ஒண்ணு இதை மாத்திக்கணும். இது மாதிரி தப்பா இருக்குதுல்ல. இப்ப மொழிக் கொள்கைன்றார், இருமொழி கொள்கைங்கிற. நாங்க என்ன சொல்ற, கொள்கை மொழி ஒரு மொழிதான், தமிழ். தருமபுரி தனியார் மருத்துவமனையில் பிரசவத்தின் போது தாயும் சேயும் உயிரிழந்த விவகாரம். 6 மணி நேரத்திற்கு மேலாக உறவினர்கள் மருத்துவமனை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.